குடிபுறங்காத்தோம்பிக் குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும், குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தனக்கு இழுக்கு வரும் என கருதாமல் அவர்களை தண்டிப்பதும் அரசின் கடமை. வணக்கம் நேயர்களே, மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் கார்கில். நேற்று வரைக்கும் அரசியல் அரங்கத்தில் குறிப்பாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா தொடர்பான பல புகார்கள் இருந்தது. இன்னைக்கு இந்த பிரச்சார களம், இன்னைக்கு இந்த இடைத்தேர்தல் களம் அப்படின்றது இன்னும் அதிகமாக சூடேறி இருக்கிறது. இன்றைக்கு ஐடி ரைட், இன்றைக்கு நடந்த ஐடி ரைட் இன்றைக்கு எப்படி களத்தை மாற்றியிருக்கிறது, தேர்தலில் இது எப்படி எதிரொலிக்கப் போகிறது என்பது பற்றி தான் இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. இந்த ரெய்டு என்பது எப்படி தேர்தல் களத்தை மாற்றப் போகிறதா, மக்களுடைய மனநிலையில் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது தொடர்பான பல கேள்விகள் இருக்குது. தொடர்ந்து நாம் விவாதிக்கலாம் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியிலே. சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனையை சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் திரு சரத்குமார் அவர்களின் வீட்டிலும் நேர்களே, இன்றைய தினம் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீடு மட்டுமல்லாமல் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் சரத்குமாரனுடைய வீட்டிலும் சோதனை. இன்று காலையில் இருந்து இதுதான் தமிழகத்தினுடைய, இந்தியாவினுடைய பரபரப்பான விஷயமாக மாறியிருக்கிறது. ஆனால் ஆர்கே நகர் தேர்தல் பிரச்சார களத்திலே இந்த பரபரப்புக்கு மத்தியிலே மற்றும் ஒரு கலர்ஃபுல் பக்கம் இருக்கிறது. அந்த பக்கத்தை பார்க்கலாம். OPS அவர்களும் நம்முடைய கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்களும் முன்னோடிகள் வாக்குகளை ஆதரவினை தாருங்கள் தாருங்கள் என்கிற சாதனைகளை படைத்த சாதனை நாயகன். அந்த உங்கள் வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு இதோ இந்த பாதையின் வழியாக நான் நம்முடைய மாசற்ற தலைவர் கொண்டிருக்கிறார். இருவிளக்கு மின்கம்பத்திற்கு வாக்குகளை தாருங்கள் என்று வருமான வரித்துறையினர் தன்னுடைய வீட்டில இருந்து 10,000 ரூபாய் காசை கூட எடுக்கல அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டெல்லியில இன்னைக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட வாங்க இருந்த விருதை வாங்க விடாமல் தன்னை வருமான வரித்துறையினர் தடுத்துட்டதாகவும் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியிருக்காரு. இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்திருக்கோம்னு சொன்னாங்க. எலெக்ஷன் சம்பந்தமா ரைடுன்னு சொன்னாங்க. எல்லா டோரையும் திறந்து விட்டேன், எல்லா கதவையும் திறந்து விட்டேன். பாப்பா, குழந்தை, தூங்குறவங்க எல்லாத்தையும் எழுப்புனாங்க. எல்லாருக்கும் நான் வெரி மச் கோஆபரேட்டட் சார், வெரி வெல் கோஆபரேட்டட் சார். டிரைவரு, காரு, ரூமு, டிராவு எல்லாத்தையும் திறந்து விட்டேன். ஒரு டிராவ் சாவி இல்ல சார், பீ எடுத்துட்டு போயிட்டாரு சார். அதை உடச்சிக்கங்கன்ட்டேன், அந்த பீரோல உடச்சு பார்த்துக்கிட்டேன். 10,000 ரூபாய் பணம் கூட எடுக்கல சார் என்னுடைய வீட்டில். they not even found 10,000 rupees sir. they are asking சரத்குமாருக்கு எவ்வளவு கொடுத்தேன்னு கேட்டா எப்படி சார், சரத்குமாரே என் கட்சியில கூட்டணியில் இருக்காரு, நாங்க போய் பேசணும் வந்தாரு. they not allowed my children to go to the school sir. she's first standard, she's doing first standard.
She is crying to go to school. They are not allowing. I told media people are waiting outside. I have to tell the truth. You please give me permission to meet the media. They are not permitting. They are threatening you. They are threatening me because TT Vidyanathan is going to win in 50,000 votes difference. They are threatening me. But by threatening, they cannot get success. Sir, you should know. 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 அதான் சார் நீங்க சரத்குமாருக்கு எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. நான் எங்க சார் கொடுத்தேன்? சரத்குமாருக்கு எவ்வளவு அவர் ஏன் நான் கொடுக்கணும், அவர் ஏன் என்கிட்ட வாங்கணும்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். Sir, I cooperated. I am cooperating to the officer. I am cooperating to the police. I allowed all the syrup inside. I opened all my car doors, dicky, everything. They searched even my bathroom. Even my bathroom they searched. But they are not found 10,000 rupees. 10,000 ரூபாய் பணம் கூட அவர்களால கண்டுபிடிக்க முடியல. இல்ல. சார் என்னுடைய வீட்டுல எல்லா இடத்துலயும் I am an income tax payer. I am an income tax assessee. நான் assessee. என்னுடைய மனைவி assessee. என்னுடைய தந்தை அசசி, என்னுடைய அம்மா அசசி, என்னுடைய மகள் அசசி, என்னுடைய மகள் அசசி, எங்க அப்பா அசசி, எல்லாரும் அசசி. நான் எல்லாம் டாக்ஸ் பே பண்ணிக்கிறேன். நான் டாக்ஸ் பே பண்ணிக்கிறேன். நீங்க செக் பண்ணிக்கங்க. கேப் இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும். சார் தேர்தல் நேரத்தில் இன்னைக்கு சார் இல்ல இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி எனக்கு இன்னைக்கு விருது 1.25 ஹானரிங் த ஸ்டேட். தமிழ்நாட்டு சுகாதாரத்துறையை, தமிழ்நாட்டு அரசை பாராட்டி இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி எனக்கு விருது வழங்குகிறார். அந்த விருது எனக்கும், அந்த விருதை என்னால் பெற முடியாத அளவிற்கு என்னை டார்ச்சர் பண்றாங்க. அம்மாவுடைய அரசுக்கு, மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி விருது சார். இன்னைக்கு 1.25 மணிக்கு டெல்லி விஞ்ஞான் பவன்ல எனக்கு விருது. டெல்லி நான் காலையில 8:45 ஃபிளைட் டெல்லிக்கு போட்டிருக்கிறேன். என்னை எஸ்ஐஎம் பர்மிட் பண்ணிக்கிறார். எங்களுடைய துணை போச்சல் என்னை பர்மிட் பண்ணிக்கிறார். அந்த விருதை நான் வாங்க முடியாத அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்றாங்க சார். நான் சொல்றேன், நீங்க எதை வேணா சர்ச் பண்ணிக்கங்க. நான் போய் இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு கிடைக்க விருதை வாங்க, விஜயபாஸ்கருக்கு இல்ல தமிழ்நாட்டு அரசுக்குன்னு சொன்ன, அதை வாங்க விட மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் இதுக்கு யாருக்கு சார், உங்களுக்கே தெரியும். அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு. அமைச்சர் விஜயபாஸ்கர் வருமான வரித்துறையின் மீது குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய இந்த விஷயம் பற்றி அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமிட்ட பேசலாம். இந்த வருமான வரி சோதனைக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும், ஏதாவது ஒரு அடிப்படை விஷயம் இருந்தால் தான் அவங்களால வந்து ரெய்டுக்க வர முடியும். இது அரசியல் காரணமா இல்லை வருமான வரி ஏய்ப்பு காரணமா அப்படின்றதையும் தாண்டி இந்த வருமான வரி சோதனை இன்னைக்கு ஆர்கே நகர் தேர்தல் களத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஆர்கே நகர் தேர்தல் களத்தில் இந்த வருமான சாதனையோட தாக்கம் என்னன்னா, ஏடிஎம்கே அம்மா அணியை சேர்ந்தவங்க வந்து அதில் கமிட் ஆனவங்க வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வந்து அவங்க கொஞ்சம் வேகமாட்டும் கொஞ்சம் உறுதியாட்டும் நிற்பாங்க அந்த கேடர்ஸ். அது வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இதுதான் கேடர்ஸை பொறுத்த அளவில். மற்ற 2ஆம் கட்ட அமைச்சர்கள் பொறுத்த அளவில் இப்படி நமக்கு இது வரக்கூடாதுன்னு நினச்சி அவங்க எவாசிவாக போகிறாங்களா, ஏற்கனவே நிற்கிற மாதிரி நிற்கிறாங்களாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம். இதுதான் தாக்கம். இந்த விஷயத்தை பார்த்து மற்ற அமைச்சர்களும் பிரச்சார களத்திலிருந்து மெல்ல தங்களை விலக்கிக் கொள்வார்கள். அமைச்சர்களுக்கு அந்த எண்ணம் தான் வரும். பட் கேடர்ஸ் வந்து நம்ம கட்சிக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்ம வேகமா இருக்கணும்னு கேடர்ஸ் வேகமா இருப்பாங்க. அமைச்சர்கள் வந்து அப்படி அந்த சர்க்கம்ஸ்டிங் த மூவ், அப்படி எவாசிவா என்ன நடக்கு அது நடக்கு, இந்த ரெய்டு நமக்கு வராம நம்ம எப்படி இது பண்ணுங்க மாதிரி தான் அமைச்சர்களோட மூவ் இருக்கும். ஓகே, ரைட். இன்னைக்கு வந்து நடந்த இந்த ரெய்டு அப்படின்றது சுற்றி வளைச்சு எங்கே பார்த்தாலுமே விஜயபாஸ்கர் அப்படின்ற ஒரு நபரை, நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக அம்மா கட்சியினுடைய மிக முக்கியமான பிரமுகர், அவரை மையப்படுத்தியதாகவே இருக்கிறது. அப்படி ஒரு நபரை மையப்படுத்தி அல்லது அந்த ஒரு கட்சியை மையப்படுத்தி இது பண்ணுறப்போ அது என்னென்ன ப்ளஸ் மைனஸை ஏற்படுத்த போகுது களத்தில்? நிச்சயமாக வந்து அவங்க ஏற்கனவே வந்து நம்ம இந்திய அரசியலில் பார்த்தோம்னா இந்திரா காந்தினாலும் சரி, நரசிம்மராவனாலும் சரி, ஏன் மன்மோகன் சிங் காலகட்டத்தினாலும் கூட வந்து ஐடி ரெய்டு வந்து சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியால் பயன்படுத்தப்படுகிறது வந்து நம்ம வெளிப்படையான உண்மை. அது வெரி பவர்ஃபுல் மோடி, வெரி பவர்ஃபுல் கவர்மெண்ட்டுங்கும் போது வந்து இட் கோஸ் வித்வுட் சேயிங் நிச்சயமாக வந்து செலக்டிவாக தான் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் ஐடி மட்டுமில்லை, மற்ற அட்டானமஸ் தன்னாட்சி பெற்ற மத்திய அரசு நிறுவனங்களை வந்து மத்திய பாஜக ஆட்சியின் எண்ண ஓட்டத்திற்கு தக்கனதான் இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்பவும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு செயல்பாடு இருக்க தான் செய்யுது. இதில் என்னன்னா, அதிமுக அம்மா பிரிவினை உள்ள முக்கிய தலைவர்கள் வந்து இதுவரை வந்து மத்திய அரசை வந்து முழுமையாக எதிர்க்கல. கீழ்மட்டத்தில் வந்து அவங்க RSS எதிர்ப்பு அந்த மாதிரி சில பத்திரிகைகள் எழுதுகிற மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணாலும் கூட அந்த பிக் பாசஸ் எடப்பாடி கே பழனிசாமி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இவங்க வந்து பாஜகவின் நடவடிக்கைகளை வந்து
மத்திய அரசின் நடவடிக்கைகளை எந்த வகையிலுமே வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கலை. இன்னும் சொல்லப்போனால் இந்தி திணிப்பு கூட வந்து திமுக எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக எதிர்க்கல. இந்த ஒரு சூழலை இந்த ஒரு சூழலும் இவர்களோட லாங் டேர்ம் பிஜேபியோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜினா அதிமுக உடைக்கணுங்கிறதா அவங்க ஸ்ட்ராட்டஜி. உடைப்பை அவங்க உடைச்சிட்டாங்க அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த சிலர் குற்றம் சாட்டுறாங்க. இல்ல அந்த குற்றஞ்சாட்டு அதிமுக சொன்னாலும் கூட நம்ம வந்து சில நிகழ்வுகளை பார்க்கும்போது அவரோட முகம் நேரடியாக இல்லாவிட்டாலும் கூட உங்களுடைய பார்வையில் உங்களுடைய அனாலிசிஸ் அப்படி இருக்கு. அவரோட முகம் நேரடியாக இல்லாவிட்டால் கூட அவர்கள் கை இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா சிங்கிள் லீடர்ஷிப் கட்சி தலைவர் பதவியும் ஆட்சி தலைவர் பதவியும் ஜெயலலிதாவிடம் இருக்கும்போது பாஜகவுக்கு இங்கு எந்த நன்மையும் மெட்டீரியல் பொலிட்டிக்கல் கெயின் எதுவும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கக்கூடாது என்ற ஒரு திட்டத்தை வகுத்து பாஜக செயல்படுவதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்திய அரசியலே மோடி அமித்ஷா அளவுக்கு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் மைக்ரோவாக பொலிட்டிக்ஸை பார்த்து எப்படி பயணம் செய்வது பாஜகவுக்கு நல்லது என்று வெற்றி பெற்ற ஒரு டீம் கிடையாது. அந்த வியூகம் வந்து ஆர்கே நகர் தேர்தல் வரைக்கும் அவங்க வந்து ஒரு நிச்சயமாக செய்றாங்க. எந்த ஒரு மத்திய அரசு செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க தொடர்ந்து நம்ம பேசலாம். நேர்களே, நேற்று தான் தினகரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு அறிவிச்சேன். ஆனா இன்றைய தினம் என்னுடைய வீட்டில் வருமான வரித்துறையினருடைய சோதனை, இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் சரத்குமார் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில் வந்து 5:45 வந்து வந்திருக்காங்க வீட்டுக்கு. வந்தோடனே முதல்ல வந்து யாருன்னு தெரியாது, ஒரு செக்யூரிட்டின்னு இருக்கும்போது ஒரு கட்சி தலைவர், ஒரு பிரபல நடிகர், என்னுடைய மனைவியும் வந்து ஒரு பிரபலமானவர்கள். அப்படி இருக்கும்போது காலைல வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என் மகன் வந்து இன்றைக்கி பரீட்சைக்கு படிச்சுட்டு காலைல ஃபோன் எடுத்திருக்காங்க. 2 மணி நேரம் ஃபோன் வந்து கதை உடைக்கட்டுமா உள்ளே வரட்டுமான்னு கேட்டோன்னா நான் என்ன நினச்சேன், ஃபஸ்ட்டு யாருன்னு நினைக்கிறேன்னா அரசியல் சூழலில் வந்திருப்பவர்கள் வந்து வருமான வரித்துறை அதிகாரிங்க எனக்கு தெரியாது இல்லையா. அப்போ நான் ஒன்று நம்ம காலை கடன்களை கழிக்க வேண்டியிருக்கு, சரி வாஷ் பண்ணி இருக்குது, யாராக இருந்தாலும் வெயிட் பண்ண சொல்லுங்கள், வந்துடுறேன், என்ன சுச்சுவேஷன் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ளே அவங்க வந்து அந்த குரலை உயர்த்தி யாருமே அவங்கள தடுக்கலை. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் இங்கே வந்து எங்களுடைய செக்யூரிட்டி வந்து ஒன்றும் சொல்ல, மேலே சொல்லிடுறோம் சார், தலைவர் சொல்லிடுறோம்னு சொல்லிட்டாங்க. இது என்ன தகவலில் வந்து என் தலைவர் ஒரு சம்மன் சர்வ் பண்ணாங்க. நாங்கள் வந்து கம் டு சர்ச் ஹவுஸ் அப்படின்னு சொன்னாங்க. எந்த விதத்தையும் தடை பண்ணலை. உட்காந்தாங்க, வந்தாங்க, பார்த்தாங்க. என்ன பார்க்க வந்தாங்க எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க பார்த்தது கிடைச்சாதுன்னா அது எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க எதை எதிர்பார்த்து யார் என்ன சொன்னாங்களோ, சூழ்ச்சிக்காரர்கள் வந்து இந்த ஒரு பிரச்சாரத்திற்கு டிடிவி அவர்களுக்கு நாங்கள் பிரச்சாரம் பண்ணுகிறோம் நேற்று சொன்னதற்கும் இன்றைக்கி இன்கம் ரெய்டு வரும்போது இது ஏன்னா ஒரு சதி மாதிரி தான் தெரியுது ஒழிய இன்றைக்கி வந்து இன்கம் டேக்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. அப்போ வந்து ஓபி அவர்கள் வந்து வாசனை போய் பார்த்தாங்க. இப்போ வாசன் வீட்டை வச்சு ரெய்டு நடந்திருக்கா இன்றைக்கி. அப்போ இட் லுக்ஸ் லைக் வெரி கிளியர் பொலிட்டிக்கல் வெண்டட்டா தட் சரத்குமார் இன்றைக்கி வந்து பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுன்ற எண்ணத்தை உருவாக்குவது போல் இருந்தனால்தான் நான் 5:45 3 வரைக்கும் நீங்கள் பிரச்சனை நீங்கள் வந்திருந்தா கூட அன்பு சகோதரர்கள் உங்களை சந்திப்பது அவங்களுடைய வேலையை பார்க்கட்டும், அவங்களுக்கு கடமை ஆற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நான் வந்து பேசாமல் இருந்தேன். ஆனால் அவங்களுக்கும் வந்து தெரியணும், மக்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியணும். நான் காலையில் வந்து நம்ம 3 நாள் படப்பிடிப்பில் நேற்று தான் வந்து இறங்கினாங்க. ஃபோனை பிடிங்கிட்டாங்க. முதல்ல ஃபோனை பிடுங்கிறது அவங்க கிடையாது. எனக்கு வந்து செக்ஷன் படி அவங்க ஃபோனை பிடுங்கலாமான்னு தெரிஞ்ச ஃபோனை வந்து அவங்க பார்க்கலான்றது டெக்னாலஜி டெவலப்மெண்ட், தே கேன் டேக் தி ஃபோன் ஆஃப் தி பர்சன் வாஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் சொன்னாங்க. ஓகே, அதை பார்த்த பிறகு கேள்விகள் கேட்டாங்க. கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் ரெக்கார்டட், கையெழுத்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய அலுவலகமான ரெடானுக்கு போய் பார்த்துட்டு வந்தாச்சு. பேங்க் லாக்கரில் போய் எங்கள் வீட்டில் போய் மனைவி அழைத்து சேர்ந்து பேங்க் லாக்கர் போனாங்க. நான் வந்து திடகாத்திரமாக இருந்தனால 60 வயசை தாண்டி இருந்தாலும் ஒரு சீனியர் சிட்டிசன் தான். அப்படி இருந்தாலும் நான் வந்து 25 வயசு இளைஞனாக தான் நான் இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து சில சமயத்தில் 2 நாளாக எனக்கு உடல்நலம் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க, என்ன மனிதாபிமானம் இல்லாத என்னென்னா, நீங்கள் வந்து டாக்டர்லாம் ஒன்றும் பார்க்க போகக்கூடாதுன்றாங்க. நான் சொன்னேன், டாக்டர் வந்து பக்கத்து ரோட்டில் இருக்கார், வந்து பார்க்கட்டுங்க. ரெகுலர் டாக்டர் ஷுட் கம் அண்ட் சி எவ்ரிடே. வந்து எல்லோரும் வந்து டாக்டர் வந்து பார்க்க தான் செய்வாங்க. பார்க்குறேன், எங்கள் டாக்டர் வருவார், நுங்கம் பக்கத்துலேருந்து வருவார்னு சொல்கிறாங்க. மனைவி வந்து எவ்வளோ சொல்கிறேன், என்னங்க ஒரு டாக்டர் வந்து ஒரு எங்கள் கணவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் பார்க்கணும், டாக்டர் கூட வரக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதான்னு கேட்ட பிறகு எங்கள் டாக்டர் வந்து வரதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு அப்புறம் வந்தார். அவங்க எதை நோக்கி வந்தாங்க, ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடச்சிச்சா எதுவும் சொல்லணும். கேட்டால் இல்லை, நாங்கள் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம், ரெடான் அலுவலகத்தில் வந்து பார்த்துட்டு வந்துடும், நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன கண்டுபிடிச்சிங்க, என்ன கண்டுபிடிக்க வந்தீங்க அப்படின்னு கேட்கணும். வந்தால் நீங்கள் வந்து நிறைய பணம் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. நான் வந்து நிறைய பணம் இருந்தால் அவங்க தான் வந்து கொடுத்துட்டு போகணும். சரத்குமார் இப்படி குற்றம் சாட்ட, இந்த சோதனை அரசியல் உள்நோக்கம் கொண்ட சோதனை இல்ல, இது அவசியமான சோதனைன்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. இந்த வருமான வரி சோதனையை நான் அரசியலாக பார்க்கவில்லை, அவசியமாக பார்க்கிறேன். ஏனென்றால் அதிகப்படியான பணப்புழக்கம் எங்கே இருக்கிறது, எங்கே விதிமுறைகள் மீறல் இருக்கிறது, நடைமுறைகள் மீறல் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதற்கான ஆவணங்கள் தயாரித்து தான் ஒரு வருமான வரி சோதனை நடைபெறும். முதல்ல ஒன்றுமே இல்லைன்னாங்க, அதுக்கப்புறம் வீடுகளில் கிடைக்கல, குவாரிகளில் கிடைச்சதுன்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் 2.5 கோடினாங்க, இப்போ 4.5 கோடியில் வந்து நிற்கிது. அது மட்டுமல்ல, தொகுதிக்கு வெளியே இருக்கிற சில விடுதிகளில் பணப்பட்டுவாடா நடந்திருப்பதற்கான ஆவணங்கள் கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக பணப்புழக்கம் ஒரு இடங்களில் முறைகேடாக நடக்கும் பொழுது வருமான வரி சோதனை இயல்பு தானே. இதை ஏன் அரசியலாக்குகிறார்கள் என்று தெரியவில்லை. திடீரென்று இன்னைக்கு முடிவு செய்து நாளைக்கு வருமான வரி சோதனை நிச்சயமாக நடைபெறாது. சரத்குமார் அவர்கள் நேற்று சாயந்தரம் சால்வை போட்டாரு, உடனே வருமான வரி சோதனை இன்னைக்கு காலையில் நடந்திருந்தது என்பது இல்லை. பல நாட்கள் அவர்கள் கண்காணிப்பு வளையத்திற்குள் யாரை அவர்கள் சோதனை செய்ய வேண்டுமோ கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து கண்காணித்து அவர்கள் ஒருவேளை சந்தேகம் ஏற்பட்டால் மட்டுமே வருமான வரி சோதனை நடைபெறும். அப்படிப்பட்ட இயல்பான நடைமுறையை வேண்டுமென்றே அது அரசியல் காரணங்களுக்காக என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இது இயல்பான நடைமுறை, சரியான நடைமுறை என்பது எனது கருத்து. சரத்குமாருடைய வீட்டிலே ஐடி ரைட், இது எதன் காரணம், என்ன காரணம் இருக்கிறது, என்ன பின்னணி இருக்கிறது சொல்லுங்க திரு ரவீந்திரன் துரைசாமி. இதுல விஜயபாஸ்கருடைய வீடு, அவருடைய சொந்த ஊர், அதே மாதிரி திருமதி கீதா லட்சுமி அவர்களுடைய வீட்டிலலாம் இது பண்றாங்கன்னா அவங்க தொழில் ரீதியாக துறை ரீதியாக ஏதோ ஒரு வகையில் ஒரு லிங்க் இருக்கு. இதுல சரத்குமார் எங்க இருந்து வந்தார், எதற்காக அவருடைய வீட்டில் ரைட் நடந்திருக்கும்? சரத்குமார் வீடு ரைட்டுங்கிறது ஏற்கனவே வந்து நம்ம நாராயணசாமிக்கு ஜான்குமார் வந்து அவரோட அசம்பிளி இதை வந்து ரிசைன் பண்ணி கொடுத்தாரு. உடனே அதில் ஏதோ இருக்குன்னு சொல்லி ஜான்குமார் வீட்டை ரைட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து சரத்குமார் வந்து அதிமுக அம்மா அணிக்கு ஆதரவு கொடுக்கும்போது அதில் வேற ஏதாவது டீல் இருக்குங்கிற எண்ணத்தில் தான் போகிறாங்க. டீலுங்கும் போது அரசியலில் வந்து பணம் மட்டுமே பிரதானமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் ரீதியான சில இதுகள் இருக்கலாம், ப்ராமிசஸாக இருக்கலாம், உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு தருவோம்னு சொல்லியிருக்கலாம், அல்லது உங்களுக்கு கட்சியில் ஆட்சியில் ஒரு கௌரவமான ஒரு பதவி தருவோங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம், வேற எது வகையிலையும் இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து இன்னைக்கு போய் இங்கே ஒன்றும் இல்லாத பார்க்கும்போது வந்து நிச்சயமாக வந்து ஒரு சரத்குமார் போன்றவங்களாம் ஒரு ஆதரவு கொடுக்கும்போது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன். நீங்கள் சொல்லுங்க, நேற்று ஆதரவு தெரிவிச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலையில் நேற்று ஈவினிங் தான் ஆதரவு தெரிவிச்சேன், இன்னைக்கு வந்து ஐடி ரைடு அப்படின்னு பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன். ஆனால் 24 மணி நேரத்தில் ஒரு ஐடி ரைடு வந்து பிளான் பண்ணி அதில் வந்து ஒரு பர்சனல் இன்க்ளூட் பண்ணி அவருடைய நிறுவனங்கள்லாம் சுற்றி இது பண்ண முடியுமா? இல்லை, ஐடி ரைடு ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணியிருந்தாலும் கூட இது இப்போ வரது காரணம் இவர் இந்த அணிக்கு ஆதரவுங்கிறதுனால தான் வந்தது. பட் இதில் என்னன்னா பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் நாட் நெசரிலி மணி, மற்ற பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் இருக்கலாங்கிறதா இப்போட நிகழ்வுகளை பார்க்கும்போது தெரியுது. இதே இது அவங்க இன்னொரு கொஸ்டின் பண்றாங்க. வாசனும் வந்து வேற எதுவும் மணி கன்சிடரேஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவரும் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷனுக்கு தான் இன்னொரு அணிக்கு போறாரு. அவங்க ஏன் ரைட் பண்ணலங்கிற ஒரு கொஸ்டினும் அதில் வருது இது சம்பந்தமாக பார்க்கும்போது. தொடர்ந்து பேசலாம். இந்த நேரத்தில் தன்னுடைய வெற்றி உறுதியாகிவிட்டதால தேர்தலை ரத்து செய்யறதுக்கு வருமான வரித்துறையினர் இந்த சோதனை நடத்துறதாக சொல்றாரு அதிமுக அம்மா கட்சியினுடைய வேட்பாளர் தினகரன். அமைச்சர்கள் வீடுகளிலே சென்று இன்றைக்கு வருமான வரி சோதனை என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் வேட்பாளர்களே எனது வெற்றி உறுதியாகிவிட்ட காரணத்தினால் எப்படியாவது எதையாவது செய்து தேர்தலை நிறுத்த வேண்டும் என்பதற்காக எதிரிகளும் துரோகிகளும் செய்கின்ற சதி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். மத்திய அரசு உட்பட்டதுதான் வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம் எல்லாம். எனது தேர்தல் வெற்றி உறுதியாகிவிட்ட காரணத்தினால் எப்படியாவது இந்த தேர்தலை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் அணி, பாஜக வேட்பாளர்கள் பல்வேறு புகார்களை அளிக்கின்ற காரணத்தினால் தேர்தல் ஆணையம் அதிகாரிகளை நியமித்து அவர்கள் முன்னிலையில் தான் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நேரத்திலே அவர்கள் எப்படியாவது தேர்தலை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சிகளை அனைத்து எதிரிகளும் துரோகிகளும் சேர்ந்து எடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தேர்தல் ஆணையம் தன்னை தகுதி நீக்கம் செஞ்சிருமோ அப்படின்ற பயத்தினாலதான் டிடிவி தினகரன் எங்க மேல குற்றம் சாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி குற்றம் சாட்டுறாரு. அந்த துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் நடவடிக்கை எடுக்கிறார். அதற்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை. விதிமுறைகளுக்கு மாறாக ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக இப்பொழுது வந்து திரு தினகரன் இருக்கிறாரு. அப்படி ஒரு நிலைமை வந்துடுமா என்ற பயத்தில் தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காரு அவர். இது நாடறிந்த உண்மை, ஊடகங்கள் அறிந்த உண்மை, மக்கள் அறிந்த உண்மை, எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் தெரிந்த உண்மை. இந்த உண்மையின் காரணமாக நாளை தேர்தல் ஆணையம் வேறு விதமான நடவடிக்கை எடுத்து விடுமோ என்ற பயத்தில் தான் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. திரு ரவீந்திரன் துரைசாமி, முன்பு எப்போதும் இருந்ததை விட இன்னைக்கு எல்லா கட்சியினருமே போய் புகார் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 100-120 புகார்கள், 300-350 விதிமீறல் புகார்கள்லாம் வந்திருக்கிறது. 15-20 வழக்குகள்லாம் பதியப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே வர்றப்போ இன்னைக்கு எதிர்கட்சியினர் சொல்லக்கூடியது, திமுக சொல்றது, ஓபிஎஸ் அணியினர் இவங்க எல்லாமே சொல்றது, ஒன்று தேர்தலை ரத்து பண்ணிடுவாங்க, இல்ல தினகரனை தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்க. ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் வெளிப்படையாக சொல்றாரு தினகரனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியாக அவருடைய கருத்து இருக்கிறது. பணம் கொடுத்தது இவர்கள் தான் அப்படின்லாம். ஸோ அந்த தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்காகவோ அல்லது தேர்தலை ரத்து
செய்வதற்கான வாய்ப்புகள் இது உருவாக்கிட்டு இருக்கா இந்த ரெய்டு இதெல்லாம்? இல்ல தேர்தலை ரத்து செய்யணுங்கிற கோரிக்கையை திமுக வைக்கல, இவர் அதிமுக புரட்சி தலைவி அம்மானியும் வைக்கல. தேர்தலை ரத்து செய்யணுங்கிற கோரிக்கை வைக்கல, இவரோட கேண்டிடேச்சர் ரத்து செய்யணுங்கிற கோரிக்கையை வந்து கட்சிகள் வச்சிருக்காங்க. அது வந்து நீங்க ஆதாரம் இல்லாமல் ஒருத்தரை எப்படி தகுதி நீக்கம் பண்ண முடியும்? தகுதி நீக்கம் பண்ணக்கூடிய கோரிக்கைகள் இவங்க வச்சிருக்காங்களே தவிர தகுதி நீக்கத்துக்கான ஆதாரங்கள் வந்து புலப்படணும், அது ருசுவாகணும், அது ப்ரூவ் பண்ணப்பட்டால் தான் பண்ண முடியுமே தவிர இது வந்து ஒரு வைல்டு அலிகேஷனாக தான் இருக்கே தவிர இதற்கான காரண காரியங்களை வந்து குற்றஞ்சாட்டக்கூடிய யாரும் இதுவரை சில ஒரு எம்பி கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாப்புல, பலரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கூட. அது சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும், யாரும் அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணல. சொன்னீங்க ஆதாரங்கள் இல்லை, நீங்க வெறும் புகார்கள் இருக்கிறது. அரவக்குறிச்சியிலும் தஞ்சையிலுமே ஒரு ஆதாரங்கள் கிடைத்தது. இன்னைக்கு நடந்த ஐடியிலேயே வந்து 4 கோடி ரூபாய் வரைக்கும் பிடிபட்டிருக்கதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்கிறது. இன்னும் வந்து அவங்க அறிக்கையாக கொடுக்கல, அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஒரு டாக்குமெண்டாக அல்லது இதற்காக தான் இன்னைக்கு விஜயபாஸ்கருடைய உதவியாளருடைய வீடு நயினார் வீட்டிலேயே வந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் எடுத்திருக்கிறதாக ஒரு அதிகாரி சொல்லியிருக்காரு. அப்ப இது எல்லாமே தேர்தலை ரத்து செய்வதற்கோ அல்லது தகுதி நீக்கம் செய்வதற்கோ போதுமான ஒரு ஆதாரங்கள். அது வந்து அவங்க தங்களோட டாக்குமெண்ட்ஸ் பற்றி என்ன நடந்திருக்கு, எந்த கிளிஞ்சிங் எவிடன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வச்சு எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணோம். அரவக்குறிச்சியிலையும் இது தஞ்சாவூர்லையும் பண்ணும்போது 2 தரப்பும் பண்ணதாட்டு அவங்க சொல்லி அதை தள்ளி வச்சாங்க. இப்பவும் அவங்க அப்படி ஒரு முடிவு எடுப்பானால் அந்த ஐடியிலிருந்து அவங்க என்ன நடந்துங்கிறத பார்த்து அதற்கு போதுமான ஆதாரங்கள் இருக்குதாங்கிறதால ஒரு முடிவுக்கு வந்து அடுத்த கட்ட முடிவுக்கு அவங்க போகலாம். அது அதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போதைக்கு தெரியல, அதற்கான சூழலும் களமும் அப்படி இல்லை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இந்த ரெய்ட் மூலமாக விஜயபாஸ்கர் வந்து வெளியில போக முடியல, என்னுடைய குழந்தைய கூட ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்லாம் சொல்றாரு. விஜயபாஸ்கர் இந்த களத்துல டிடிவி தினகரனுக்காக களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர். இன்னைக்கு அவர் வெளியே வர முடியல அப்படின்றப்போ தன்னுடைய ஒரு வலதுகரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லாம அந்த களத்துல தினகரனுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, நான் ஏற்கனவே விஜயபாஸ்கர் இதுல வந்து அவர் அவார்டு வாங்க போறது அதெல்லாம் அவரை பொறுத்தவரை சென்டிமெண்டான விஷயமா இருந்தாலும் கூட இதை தாண்டி ஒரு வைடர் கேம் இருக்குங்கிறதா நான் ஏற்கனவே முதல்ல பண்ணேன். அதிமுக வந்து எந்த அளவுக்கு அவங்க பிளவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணுங்கிறதா பிஜேபி, அதாவது மத்திய அரசின் ஏஜென்சியை பயன்படுத்தி பிஜேபியோட வியூகமாக இருக்கும் என்பதுதான் என்னோட ஒரு கணிப்பு என்று உங்களிடம் சொன்னேன். ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் அணி, இவர் சசிகலா அணி என்று 2 அணிகள் இருக்கின்றன. இந்த இதிலுமே கூட அவர்கள் வந்து முழுமையாக யார் யார் மேலெல்லாம் ஆதாரங்கள் இருக்குதோ, பிரேமா பேசி இருக்கோ அவர்களை பண்ணுகிறார்களா அல்லது செலக்டிவா பண்ணுகிறார்கள் என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இறுதியான கேள்வியை நான் கேட்கிறேன், இந்த ஐடி ரைட் இதோட முடிந்து விடுமா, இதற்கு அடுத்ததாக கைது நடவடிக்கைகள் அல்லது தகுதி நீக்கமோ அல்லது வந்து வேற அமைச்சராக இருந்தால் பதவியிலிருந்து நீக்குவதோ அந்த அது போன்ற நடவடிக்கைகள் தொடர்வதற்கான வாய்ப்பு? நிச்சயமா அமைச்சர் பதவி நீக்குவதற்குள்ள அளவுக்கு இப்ப எதுவும் இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்குள்ள காரணம் இல்லை. ஆனா ஐடி ரைட் தொடரும், இப்போ இல்ல இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கோம். 2 மாசத்துல வரலாம், இது வரலாம். ஏன்னா இது வந்து ஒரு பேட்டர்னை பார்க்கிறேன் நான். நீங்க வந்து ராம்மோகன் ராவ், அன்புநாதன் எல்லாமே ஒரு பேட்டர்னை பார்த்து எல்லா பேட்டர்னுமே வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேங்குது. அடுத்த கட்டத்தில் போனா நாம சிக்குவோமோ நினைக்கிறவங்க வந்து அரசியல் ரீதியாக வந்து அவங்க ஒரு அணுகுமுறையை எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்பை கொடுத்து தான் போயிட்டு இருக்குது. அப்போ இந்த இது வந்து நம்மிடம் வரக்கூடாது, வந்தாலும் அடுத்த கட்டம் நம்மகிட்ட வரக்கூடாதுங்கிற மாதிரிப்பட்ட ஒரு பதற்றத்தை பலரிடம் உருவாக்குவதற்கும் அதன் மூலமாக உள்ள அரசியல் அனுகூலங்களை எதிர்பார்த்து தான் போகுது. அதனால கண்டிப்பா வந்து தொடர்ந்து இது போகத்தான் செய்யும். சென்னையில் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீட்டில் சோதனை நடந்தப்போ அமைச்சர் விஜயபாஸ்கருடைய கார் ஓட்டுநரை வருமான வரித்துறையினர் தாக்குனதா அதிமுக அம்மா கட்சியை சேர்ந்தவங்க குற்றம் சாட்டினாங்க. அதனால அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பும் பதற்றமும் காணப்பட்டது. இதுக்கடுத்து செய்தியாளர்களை சந்திச்ச அதிமுக அம்மா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் மணிமாறன் விஜயபாஸ்கருடைய ஓட்டுநர் மரண படுக்கையில் இருக்கதாகவும் கோமாவிற்கு போயிட்டு திரும்பி இருக்கதாகவும் கூட சொல்லியிருக்காரு. இப்ப வந்து அமைச்சருடைய டிரைவர் வந்து உதயகுமார் என்பவரை தாக்கி இருக்கிறாங்க. இது எதற்காக தாக்குறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு மரண படுக்கையில் இருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிற அவருக்கு இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப வந்து நெஞ்சு மேல எட்டி உதைச்சிருக்கிறாங்க, அவருடைய மேல எட்டி உதைச்சிருக்கிறாங்க, வயிறு பகுதியில் எட்டி உதைச்சிருக்கிறாங்க. இப்ப எந்த பகுதிக்கு, அதாவது இப்ப ஒரு கோமா நிலையில போயிருக்கிறாரு, வெளியில வந்துட்டாரு. ஆனால் எதற்காக இப்படி அடித்தார்கள் என்பது தெரியவில்லை. பணப்பட்டுவாடா குற்றச்சாட்டுகள் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில இந்த கண்காணிப்பு பணிகள்லாம் எப்படி நடைபெறுது அப்படின்றத அறிந்து கொள்வதற்காக தந்தி டிவி களமிறங்கியது. வாகன சோதனையில் ஈடுபடக்கூடிய கண்காணிப்பு குழுவினுடைய செயல்பாடுகள் பற்றி விவரிக்கிறாரு நம்முடைய செய்தியாளர் ராஜா. ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு குழுக்கள், அதாவது சோதனை, பறக்கும்படை, ஸ்டாட்டிக் டீம், அதாவது நிலையான குழு அப்படிங்கிற மாதிரினா
குழுக்கள் அமைச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து தேர்தல் முறையாக நடைபெறணும்னு சொல்லிட்டு இவங்க முழுவதும் சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சி வந்து ஸ்டாட்டிக் டீம், அதாவது நிலையான குழு அப்படின்றாங்க. இவங்க வந்து 14 படை அமைக்கப்பட்டிருக்கு. காலையில 6 மணிலிருந்து 2 மணி வரையிலும் ஒரு 7 பேர் அடங்கிய 7 டீம், காலையில இருந்து 6 மணிலிருந்து 2 மணி வரலும் 7 டீம் வந்து அந்தந்த பகுதியில் பல்வேறு ஆர்கனைசரோட பல்வேறு பகுதிகளில் போய் அவங்க சோதனை செய்வாங்க, வாகன சோதனை. அதே போல் வந்து மத்தியானம் 2 மணிலிருந்து இரவு 10 மணி வரையிலும் அதுக்கு ஒரு டீம் 7 டீம் அதில் போட்டிருக்காங்க. அந்த 7 படையினர் ஆங்காங்கே தொகுதியை முழுசும் போயிட்டு அவங்க வந்து சோதனை, வாகன சோதனை உள்ளிட்ட பல்வேறு சோதனைகள் ஏற்படுவாங்க. இரவுக்கு வந்து 3 டீம், அதாவது நைட் ஷிப்ட்ல வந்து 3 டீம், இப்படி 3 ஷிப்ட்லயும் சேர்த்து மொத்தம் 17 டீம் வந்து அமைச்சிருக்காங்க. இங்க இந்த ஸ்டாட்டிக் டீம் அப்படின்ற நிலையான குழு, இவங்களோட பணிகள் என்னென்ன, இவங்க என்னென்ன மாதிரியான சோதனைகளை மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி இங்க உள்ள அதிகாரிகிட்ட கேட்போம். சார் வணக்கம். சார் உங்க பேர் என்னங்க சார்? முருகேசன், உதவி செயற்பொறியாளர், பகுதி 2, நிலையான கண்காணிப்பு குழுவுக்கு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கு. சரிங்க சார். இப்போ நீங்க எப்படி சார் சோதனை பண்ணுவீங்க? இப்போ வந்து எல்லா வண்டியும் வந்து தொகுதிக்குள்ளார போற வெஹிக்கிளில் வந்து வெளியில் நின்றுட்டு எல்லா வெஹிக்கிள்ஸும், ஆல் வெஹிக்கிள்ஸும் எல்லாத்தையும் செக் பண்றோம். கொடி முன்னாடி வந்து கொடி வைக்கக்கூடாது, கொடி இருந்தாக்கா கொடி அகற்றுறோம். உள்ள எல்லாம் கம்ப்ளீட்டாக வெஹிக்கிள் எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். உள்ள கேம்பெயின் மெட்டீரியல் இருந்ததுனாக்கா அந்த கேம்பெயின் மெட்டீரியல் சீஸ் பண்ணிட்டு வண்டியை சீஸ் பண்ணுறோம் சார். வண்டியை சீஸ் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறோம். இப்போ பிளேயிங் ஸ்குவாட்னு ஒரு ஸ்குவாட் போட்டிருக்காங்க, அதுக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிக் டீமுக்கும் உள்ள ஸ்டாட்டிக் சர்வேலிங் டீம் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல நின்றுட்டு உள்ள போகிற வெஹிக்கிள் அத்தனையும் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. ஃப்ளையிங் ஸ்குவாட் டீம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த எம்சிசி கூட வயலேஷன்ஸ் இல்லைங்களா, தேர்தல் நடத்தி விதிமுறைகளுக்கு மீறி அவங்க வந்து கொடி கட்டுறது அது மாதிரி செஞ்சாங்கனாக்கா அவங்க மேல வந்து அதை ரிமூவ் பண்ணி அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. உங்க குழுவுல வந்து மொத்தம் எத்தனை பேர் இருப்பீங்க? எங்களுக்கு எங்க வந்து ஒரு எஸ்ஐ இருக்காங்க, ஒரு எல் குமார் சொல்லிட்டு எஸ்ஐ அந்த கொடி ரிமூவ் பண்றாங்க. அந்த கொடி ரிமூவ் பண்றாங்க. உள்ள கேம்பெயின் மெட்டீரியல் இருந்தாலும் அதை எடுக்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து வண்டியை சீஸ் பண்ணோம். எங்க டீம்ல வந்து 4 சிஎஸ்ஐ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு எஸ்ஐ கொடுத்துருக்காங்க சார், எல் குமார் சொல்லிட்டு எஸ்ஐ. இப்ப காலையில நீங்க எத்தனை மணில இருந்து எத்தனை மணி? எனக்கு வந்து இப்போ 2 to 10 சார். காலையில வந்து 6 to 2 காலையில ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வந்து 2 to 10 சார். உள்ள கேம்பெயின் மெட்டீரியல்ஸ் இருந்தா எல்லாத்தையும் எடுத்துறீங்க வெளிய? உள்ள கேம்பெயின் மெட்டீரியல் இருந்தாக்கா கம்ப்ளீட்டா அதை வீடியோகிராஃப் பண்ணிட்டு வண்டியை சீஸ் பண்றோம் சார். வெஹிக்கிளை சீஸ் பண்ண சொல்றாங்க. ஓகே, இதுவரை சீஸ் ஆயிருக்க வண்டி? இதுவரைக்கும் இன்னும் சீஸ் பண்ணல சார், பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வண்டியில உள்ள கேம்பெயின் மெட்டீரியல் வச்சிருந்ததுக்கு நேற்று எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வண்டியை சீஸ் பண்றோம். அபவுட் 10. வேற என்னென்ன மாதிரியான வேலைகள் சார்? எல்லாம் வண்டி, அதாவது எதனா கேஷ் எதனா இருக்கா, கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எதனா இருக்கா, அப்புறம் வந்து கேம்பெயின் மெட்டீரியல்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்றோம் சார். இப்போ 7 டீம் போட்டிருக்காங்க. காலையில 7 டீம், மத்தியானம் 7 டீம், நைட் 3 டீம், மொத்தம் வந்து 17 டீம். இப்போ இந்த 7 டீம் எங்கெங்க இருப்பீங்க? ஒவ்வொரு, அதாவது ஆர்கே நகர் நுழைவாயில இருப்பீங்களா, தொகுதிக்குள்ள உள்ள? ஆமா சார், அந்த என்ட்ரி பாயிண்ட் கரெக்டா அந்த டோல் என்ட்ரி பாயிண்ட் இருக்குங்களா, அந்த என்ட்ரி பாயிண்ட்ல தான் சார் செக் பண்றோம். அந்த டிவிஷன்ல, அதாவது 7 டிவிஷனோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் அந்தந்த பாயிண்ட்ல செக் பண்றாங்க சார். இந்த டீமோட நோக்கம் என்ன, எதுக்காக? இந்த டீம் வந்து கம்ப்ளீட் எவ்ரி வெஹிக்கிள், எல்லா வெஹிக்கிளையும் வந்து கம்ப்ளீட்டாக தரவா செக் பண்ணா, உள்ள வந்து அனுமதி இல்லாமல் எந்த வெஹிக்கிளும் போகக்கூடாது, ஆர்ஓ பர்மிஷன் இல்லாமல் எந்த வெஹிக்கிளும் வந்து கேம்பெயின் மெட்டீரியலோட போகக்கூடாது ஒன்று. ரெண்டாவது வந்து கம்ப்ளீட்டாக வெஹிக்கிளில் வந்து கிஃப்ட் ஆர்டிகல்ஸோ இல்லை கேஷோ எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது ரெண்டுத்துக்காக தான் சார் நாங்கள் செக் பண்ணுறோம். ஒட்டுமொத்தத்தில் ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்கிறது ஆர்கே நகர். தமிழகத்துடைய ஒட்டுமொத்த பார்வையும் அந்த தொகுதி மேலையும், தொகுதி மக்கள் மேலையும், தொகுதி வாக்காளர்கள் மேலையும், அரசியல் கட்சிகள் மீது தான் திரும்பி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஆர்கே நகர் தொகுதியில தான் அதிகமாக குற்ற செயல்கள் நடக்கிறதாக சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? அந்த காரணத்தை அலசுது இந்த செய்தி தொகுப்பு. ஆதாய கொலைகள், ஆட்கடத்தல், மாமூல் வசூலிப்பு ஆகிய வன்முறை சம்பவங்கள் அதிகம் காணப்படுகிற பகுதியாகவே மாறியுள்ளது வட சென்னை. தமிழ்நாடு குற்ற ஆவண காப்பகம் கடந்த ஆண்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான குற்றச் சம்பவங்கள் அதிகம் வடசென்னையிலே நிகழ்ந்துள்ளன. கல்வி நிறுவனங்கள் மிக குறைவு, மாணவர்களின் கல்வி பாதியில் தடைபடுதல் ஆகிய காரணங்களால் இங்குள்ளவர்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு கிடைப்பதில்லை என்றும், இதனால் சட்டவிரோத செயலில் இளைஞர்கள் ஈடுபடுவதாக சொல்கிறது வடசென்னை வளர்ச்சி குழு. குடிசை பகுதிகளில் இந்த ஸ்லம் இருக்குது பார்த்தீங்களா, வஉசி நகர், இந்த கோட்ரஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து போதை மருந்து அதிகமாக சின்ன பசங்கள், பள்ளிக்கு போகக்கூடிய பசங்கள்லாம் வந்து சிரிஞ்சி மூலமாக போதை வைத்து எடுத்துக்கிறது, அப்புறமா கையில் வச்சுட்டு ஏதோ நவீனமான போதை மருந்துகள்லாம் பயன்படுத்தி கிட்டத்தட்ட 16-17 வயசு பசங்கள்லாம் இன்றைக்கி சீரழிஞ்சு போய் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறாங்க. அதே மாதிரி மது ஒரு பெரிய பிரச்சனை. ஏழை ஜனங்கள் இருக்கிற இடத்துல மது கடைகளும் நிறைய இருக்கிறதால
டெய்லி கிடைக்கிற 500 ரூபாவில் ஆண்கள் எல்லாம் அந்த 500 ரூபாவையும் மது கடையில் தொலைச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறாங்க. பெண்கள் அதன் காரணமாக வேலை வாய்ப்புக்கு போய் அவங்க சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலையின் காரணமாக சில பெண்கள் வழி தவறியும் போகிறாங்க. வடசென்னையில் இந்த ராயபுரம், ஆர்கே நகர், பெரம்பூர், வேசார்பாடி இது மிகப்பெரிய ஒரு குற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்குது. அது காலங்காலமாக இருக்குது. அதை தடுக்கணும்னு சொன்னால் அரசாங்கமும் மக்களும் சேர்ந்து பணியாற்றினா முடியும். அரசாங்கம் இந்த பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க டெய்லி வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகும்போது குற்றம் நடக்காது. கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் நாள் ஒன்றுக்கு 6000 டன் குப்பைகள் சேருகின்றன. இதில் 2000 டன் உள்ள மக்கும் குப்பையிலிருந்து 15 மெகாவாட் பயோகேஸ் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படலாம் என மாற்று வழி சொல்கிறது வடசென்னை வளர்ச்சி குழு. மேலும் மக்காத பிளாஸ்டிக் குப்பையிலிருந்து டீசல், மண்ணெண்ணெயை உற்பத்தி செய்ய முடியும் என்றும், இவ்வாறு செய்வதன் மூலம் அந்நிய செலவாணியை 2% குறைக்க முடியும் என்றும் யோசனை கூறுகிறார் வடசென்னை வளர்ச்சி குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சரவண பெருமாள். வடசென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1500 டன் கழிவுகள் வரதா ஒரு தகவல்கள் நாங்கள் சேகரிச்சிருக்கிறோம். மக்கக்கூடிய குப்பைகள், இந்த மக்கக்கூடிய குப்பைகளில் பார்த்திங்கன்னா ஒரு 100 டன்னுக்கு பார்த்திங்கன்னா 1 மெகாவாட்டுன்ற ரீதியாக 15 மெகாவாட் மின்சாரம் பயோகேஸ், அதாவது நம்மளுடைய மக்கக்கூடிய குப்பையிலிருந்து உற்பத்தி பண்ணலாம். 15 மெகாவாட்ன்றது சராசரியாக பார்த்திங்கன்னா சென்னை பெருநகரில் நம்மளுடைய தெரு விளக்குகள் எரியக்கூடிய அளவுக்கு மாலை 6 மணிலேருந்து அடுத்த நாள் பகல் 6 மணி வரைக்கும் எரியக்கூடிய அளவுக்கு பயோகேஸ் உற்பத்தியிலேருந்து அந்த 15 மெகாவாட்டை பயன்படுத்தலாம். வேலை வாய்ப்பு இல்லை என்பதால் சமூக விரோத செயலில் இளைஞர்கள் ஈடுபடக்கூடாது என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் ராமச்சந்திரன். ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சிகள் பணம் கொடுக்குறாங்களா? அப்படி கொடுத்தா நீங்க வாங்குவீங்களான்னு சொல்லிட்டு ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்கள்ட்ட கருத்து கேட்டோம். மக்களுடைய கருத்து என்னன்றதை பார்க்கலாம். உங்க வார்டில் கொடுத்துட்டாங்களா? நீங்க பணம் வாங்கிருக்கீங்களா? இல்லப்பா, வாங்கல. ஓட்டுக்கு நாங்க பணம் வாங்க மாட்டோம். கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்க? வாங்கல, இவ்வளவு நாள் வாங்கல. இந்த மாதிரி வாங்குற ஐடியா இருக்கா? ஐடியா இல்ல, நோ ஐடியா. பணங்கிறது ஒரு அத்தியாவசியமா எல்லாருக்கும் தேவைப்படுறது தான். யாருமே ஃப்ரீயாக கொடுத்தா யாரும் வேண்டாம் யாரும் சொல்ல போகிறது கிடையாது. எப்படி விட இருந்தாலும் ஃப்ரீயாக கொடுத்தா வேங்கன்னு சொல்ல முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஆட்சி ஆள்றவங்க, மேலிடத்தில் ஆள்றவங்க, கீழே இருக்கிறவங்க அதை ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அது தடுக்கப்பட்டிருக்கும். அதை வளர விட்டாலும் அதனால அது தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. அதை பற்றி வேறு ஒன்று சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா எனக்கு ஓட்டு போடுங்க, யாரும் அரசு கட்சி பணம் கொடுத்தாங்கன்னா உங்களோட நிலைப்பாடு என்ன இருக்கும்? நிலைப்பாடுன்னா பணம் கொடுத்தா வாங்கிட்டு தான் செய்வேன். உண்மைதாங்க, கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. 2000 ரூபா ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, 4000 ரூபா ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உண்மைதான். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? 4000 ரூபா கொடுத்தவங்க ஓட்டு போட போறீங்களா? 2000 கொடுத்தவங்க ஓட்டு போட போறீங்களா? யாருக்கும் போட மாட்டோம். உண்மையும் நேர்மையாக நிற்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு போடுவோம். தேர்தல் ஆணையம் இவ்வளோ நடவடிக்கை எடுத்துகிட்டு வருது. பணம் வாங்கினது அதை எப்படி வாங்கிடுறீங்க? அது முறையா? அது எப்படி? கொடுக்கறது தப்பு தானே. கொடுத்தது உங்கள் தப்பு. ஏழை எளிய மக்கள் 4 நாள் சாப்பிடுவாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக எல்லா கட்சிக்காருமே பணம் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நைட்டு 2 மணி 3 மணிக்கு கதவை தட்டி தரேன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் மக்கள் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. தொட்டியில் கிடந்த மீன் மாதிரி இந்த முக்கிலேருந்து அந்த முக்கு போகிறாங்க, அந்த முக்கிலேருந்து இந்த முக்கு போகிறாங்க. எந்த வாகனத்தையும் நிறுத்தி சோதனை போடுறேன்னு ஒரு 4 வாகனத்தை நிறுத்துறாங்க, சோதனை போடுறாங்க. யாரும் முறைப்படி எதுவுமே செய்யலை. ஆர்கே நகருக்கு 4 பக்கமும் இருந்து பணம் வரத்தான் செய்யுது. இது வரைக்கும் எதையுமே பிடிச்சதாக தகவல் கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்கள் வார்டில் நீங்கள் இருக்கிற வீட்டில் பணம் வந்துடுச்சா? உங்களுக்கு பணம் கொடுத்தாங்களா? எங்களுக்கு இன்னும் பணம் வரல, வரும்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். பணம் அதிகமாக 100 200 இன்னைக்கு 5000 4000 ரேஞ்சில் போனது. அதிக பணமாக இருக்கிறதுனால தான் இந்த பணம் போட்டு வாங்க வேண்டிய கட்டாயம் அந்த மாதிரி சூழலுக்கு ஒரு மனநிலைக்கு இருக்காங்க வாக்காளர் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒரு 200 300ன்னா யாரும் வாங்கணும் கொஞ்சம் கிடைக்க மாட்டாங்க, கொடுத்தா வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது 4000 2000 5000ன்றதுனால கண்டிப்பாக வேலையை விட்டு கூட இங்கேருந்து வாங்குற சூழ்நிலை தான் இருக்குது. காலைல இங்கே வேலைக்கு கூட போகாமல் இங்கே தெருவாக இருக்கிற மக்கள். பணப்பட்டுவாடா எப்படி தெரியுமாங்க கொடுக்குறாங்க? ஹவுஸ் ஓனரை பார்த்து ஹவுஸ் ஓனர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. நாங்கள் வாடகை குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுவும் கிடைக்கிறது இல்லை, கொடுக்கவும் இல்லை. இது வெளியும் கொடுக்கல, எனக்கே கொடுக்கல. எனக்கு 4 ஓட்டு இருக்குது, இது வெளியும் கொடுக்கல. நான் பணம் கொடுத்தா நான் வாங்கிக்கோம்பா, ஆனால் எனக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தான் ஓட்டு போடுவோம். கொடுக்கறது தவறுங்க, வாங்கறது எங்களை தவறுன்னு சொல்லாதீங்க. எப்போ 4000 கொடுக்க நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஃபோன் பண்ணால் போயிடுவேன். கொடுத்துருந்தாங்க, திடீர்னு கொடுக்காம விட்டாங்க, நம்ம வீடு தப்பி போச்சு. வாங்க சார் தான் நம்மள மாதிரி ஏழை சார். அவங்க ஆட்சிக்கு அவங்க எப்படி சார் சும்மா பொது நடத்துக்கு வரவங்க சும்மா கொடுத்துருவாங்களா சார்? ஓட்டு போடுறது நம்ம நினச்சதுக்கு தான் சார் போடுவோம். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம், ஒரு பீஸை கட்டுவோம், ஏதாவது ஒரு டிவை கட்டுவோம், ஒரு வாடகையை கொடுப்போம்.
இந்த வார்டெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க கஷ்டத்துக்கு வாங்கினாங்க, இல்லாத குறைக்கு வாங்கினாங்க. அப்படியாப்பட்ட ஓட்டு நான் போடணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அந்த ஓட்டு நான் போட, காசுக்கோசம் நான் ஓட்டு நான் போட மாட்டேன். சூழ்நிலைக்கோசம் தான் வாங்க போகிறது. இப்போ முதல்ல வந்து 200 ரூபா, இப்போ 4000 1000 ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சூழ்நிலைக்கு தான் இது வாங்கினாங்க தவிர வாங்கணுன்ற அவசியத்துக்கு வாங்கலை. 2 நாளாக குத்துந்தாகிறாங்க, வராங்க காலைல 5 மணி வந்து கதவை தட்டுறாங்க, வந்துட்டு குத்துட்டு போயின்னுங்கிறாங்க. நானும் வாங்கினேன், ஏன் நான் வாங்க முடியாது சொல்ல விட, நானும் வாங்கினேன். இருந்தாலும் என் மனசில் எந்த ஆசை இருக்குதோ, எந்த கட்சிக்கு போடணும் அந்த கட்சி தான் நான் ஓட்டு போடுவேன். வேறு வழி கிடையாதுன்னா வந்து கொடுக்குறாங்க, நாங்களாக போய் கேட்கல. அவங்கள போயிட்டு எங்களுக்கு காசு கொடுங்க நாங்கள் கேட்கல. காலைல நாங்கள் 5 மணி நாங்கள் மொட்டை மண்ணில் 10 நிறை என்னை எழுப்பி இந்தாப்பா உன் ஓட்டுக்கு இந்த காசு இருந்தா இந்த ஓட்டில் போட்டுரு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வரலட்சுமி வானான கூட 1 இல்ல 2 இல்ல 62 வேட்பாளர்கள், 62 வேட்பாளர்களுக்கும் 62 சின்னங்கள், அதே போல அவர்களில் பாதி பேர் கட்சி சார்ந்த வேட்பாளர்கள். இதெல்லாம் நிச்சயமா ஆர்கே நகர் தொகுதி மக்களுடைய மனநிலையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. மக்களுடைய அரசியல் அறிவு எப்படி இருக்கு, அது சம்பந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பை பார்க்கலாம். வேட்பாளர் எத்தனை பேருங்க? 7 மெம்பர்ஸ் நினைக்கிறேன். சீமானோட கட்சி பேர் என்ன? நான் தமிழர் கட்சி. அவங்களோட சின்னம் கேண்டில், தட் ரெட் 2 கேண்டில். கம்யூனிஸ்டோட பேர், வேட்பாளர் பேர் என்னங்க? அது தெரியல. தேமுதிக வேட்பாளர் பேர் விஜயகாந்த். வேட்பாளர் தேமுதிக வேட்பாளர் தெரியல. அவங்க சின்னம் என்ன? தெரியலீங்களே. அவங்களோட சின்னம் வந்து என்ன இருக்கா தெரியல. உங்களுக்கு தெரியும். தினகரன் கட்சி பேர் என்ன? தொப்பி. புரட்சி தலைவி அம்மா. அம்மா. சரி, மதுசூதனன் கட்சி பேரு? மதுசூதனா. அவரோட சின்னம்? அவரோட சின்னமா? அவரோட சின்னம் வந்து என்ன கம்பம். பிஜேபியோட வேட்பாளர் பேர் என்ன? பிஜேபியோட வேட்பாளரா அவர் தெரியல. மொத்தம் எவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க ஆர்கே நகர்ல வேட்பாளர்? வேட்பாளர் 64. தினகரனோட சின்னம் என்ன? தொப்பி. இரட்டை மின் விளக்கு? அவர் பேர் என்னது? ஓபிஎஸ். அவர் பேர் என்னதுப்பா? மதுசூதன். உதயசூரியன்ல யார் கேண்டிடேட்? திமுக கேண்டிடேட் யாரு? மருது ராஜா, மருது பாண்டியன். அது எனக்கு அவ்வளோ தெரியாது. பிஜேபி கேண்டிடேட்? அது தெரியும், கங்கையாமரன். சீமானோட கட்சி பேர் என்ன? நாம் தமிழர். கம்யூனிஸ்ட் போட்டி போறாங்களா இங்க? இல்ல, போட்டி இல்லை. ரெட்டலை இருக்காங்க? ரெட்டலை கிடையாது. ஏன்? ரெட்டலை கட்சிகளும் சண்டை, அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க, அதனால ரெட்டலை சின்ன கொடுக்கல. எத்தனை கட்சி போட்டிடுறாங்க தெரியல. தொட்டி சின்னத்துல யார் போட்டிடுறா? டிடிவி தினகரன். தீபாவோட சின்னம் என்ன? படகு. மதுசூதனன் சின்னம்? இரட்டை மின் விளக்கு. அவங்க கட்சி பேர் என்ன? புரட்சி தலைவி அம்மா. தினகரன் கட்சி பேரு? தெரியல. பிஜேபி கேண்டிடேட் யாரு? கங்கையாமரன். மொத்தம் எவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க வேட்பாளர்? சொல்ல முடியாது, 100க்கு மேலேயே இருக்கு. தீபாவோட சின்னம் என்ன? தீபாவோட சின்னமா? படகு. நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் யாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களோட சின்னம் தெரியாதே. தொப்பில யார் போட்டிடுறா? தினகரன். இரட்டை மின் விளக்கம்பத்துல பன்னீர்செல்வம். திமுக வேட்பாளர் யாரு? அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கம்யூனிஸ்ட் வேட்பாளர் யாருங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது 3 மட்டும் தான். என்னென்ன தெரியும்? இதோ படகு, ரெட்டை விளக்கு, கொஞ்சம் வருமாங்க, தொப்பி. மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் ஆர்கே நகர் தொகுதி மக்களுடைய மனநிலை என்ன, ஐடியோட ரெய்டு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற பல செய்திகளை பார்த்தோம். இத்தோட இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி நிறைவடையுது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க தந்தி தொலைக்காட்சியோட.